நான் உன் முன்னாடி என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக பரிகாரம் பண்ண வந்திருக்கேன். ஆனா என் மனசு இந்த நிமிஷம் அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் நேரமாச்சி, இதுக்கு மேல இவனை வச்சு விளையாட வேண்டாம். யாராவது பாக்கிறதுக்குள்ள இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். வாடா. ஏன் சன்னதிக்கு வந்து என்ன நம்பி பரிகாரம் பண்ண வந்தவங்க பரிகாரத்தை கெடுக்க பாக்குறியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். யாரா நீங்க? என்ன தைரியம் இருந்தா என் ஊருக்குள்ளேயே வந்து என்ன நம்பி வந்தவங்க பண்ற பரிகாரத்தை தடுக்க பாப்பீங்க? அம்மா தாயே, இந்த இடத்துல ஏதாவது தப்பு நடந்தா மன்னிச்சிரு தாயே. கோபம் தீர்ந்து மலையேறு தாயே. பாரதி, 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 எந்திரிங்க. எந்திரிங்க, பார்த்து. சார், எனக்கு என்னாச்சு சார்? நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆத்தா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் தண்ணிக்குள்ள போக நேரம் வந்துருச்சு. எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மனை வழி அனுப்பி வைப்போம். வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க.
சாப்பிடுங்க. ஐயோ சார், கை வலிக்குதா? இந்த இல்ல கையில அடிபட்டிருக்கா, அதான் கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல பாரதி வேணாம், நான் சாப்பிடுறேன். இல்ல சார் பரவாயில்ல. உங்களுக்கு கோயில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல சார். உங்க மேல அந்த அம்மனே வந்து என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? நடந்த உண்மையை தான் சொல்றேன் பாரதி. நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல சார். பாரதி, என்னோட இதயம் துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். அப்ப அது உங்களுக்கும் கேக்குது. எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே.